சென்னை புத்தக காட்சி 4வது நாளை எட்டியுள்ள நிலையில் அங்கிருந்து நமது செய்தியாளர் ராஜ்குமார் தரும் தகவல்களை கேட்கலாம். ராஜ்குமார், புத்தக காட்சியின் 4வது நாள் இன்று விடுமுறை தினம், கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கிறது ராஜ்குமார்? வசந்த், ஜனவரி மாதம் என்றாலே புத்தக பிரியர்களுக்கு சென்னை நகரில் புத்தக காட்சி தான் அவர்களுக்கு நினைவு. அதே போன்று தற்போது 40வது சென்னை புத்தக காட்சி தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் விடுமுறை நாளான இன்று ஏராளமான வாசகர்கள் புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் 700 அரங்குகள் புத்தக கண்காட்சியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. 1,00,000க்கும் மேற்பட்ட தலைப்புகள் புத்தக கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கிறது. விடுமுறை நாளான இன்று மதியம் நேரத்திலிருந்து ஏராளமான வாசகர்கள் புத்தக கண்காட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த ஆண்டு புதுமையான ஏராளமான தலைப்புகளில் புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அரசியல், நாவல், சிறுகதை, கட்டுரை தொகுப்புகள் மற்றும் குழந்தைகளுக்கான பல்வேறு விதமான தலைப்புகளில் புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கிறது. எனவே வாசகர்கள் அவர்களுக்கு விருப்பமான முறையிலும் அவர்களின் எண்ணங்களை கவரக்கூடிய வகையில் பல்வேறு விதமான தலைப்புகளில் புத்தகங்கள் வாசகர்கள் தேர்ந்தெடுத்து வருகிறார்கள். இன்று மாலை நேரத்தில் இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் நம்மோடு இருக்காங்க, நம்ம அவரிடம் பேசுவோம். மேடம் வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, என்ன மாதிரியான புக்ஸ்லாம் பார்த்து? Hello, I am Ratnamala. We are coming from Vaanagaram, Chennai. So we are a family of 4 and all of us are book lovers and we have different interests. எனக்கு வந்து historical books ரொம்ப பிடிக்கும் and fiction ரொம்ப பிடிக்கும். And my husband is interested in இந்த மாதிரி biographic books, அந்த மாதிரி கிட்ஸ் அவங்களும் வந்து இந்த மாதிரி தமிழ் இதிகாச இது புக்ஸ், அப்புறம் ஃபேரி டேல்ஸ், பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ் அதெல்லாமே பிடிக்கும். அண்ட் வி ஆர் கோயிங் அரவுண்ட். நல்லா இருக்குது புக் ஃபேர். வி ஹவ் கம் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை. குழந்தைகளுக்கான புத்தகம் என்ன மாதிரி வாங்குறதுக்காக திட்டமிட்டிருக்கிறீங்க? லைக் பஞ்சதந்திரா, அப்புறம் வந்து அலாவுதீன், அரேபியன் நைட்ஸ், ஃபேரி டேல்ஸ், சிண்ட்ரெல்லா. ஸோ தோஸ் புக்ஸ் ஆர் அவளோட இன்ட்ரெஸ்ட் அதில் தான். ஸோ வி ஆர் பிளானிங் டு பை தோஸ் புக்ஸ் ஃபார். வசந்த், அதாவது பொதுவாக அரசியல், சிறுகதை, நாவல் போன்ற புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் இந்த புத்தக காட்சியில் குழந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தலைப்புகளில் புத்தகங்களை வாங்குவதற்கும் பெற்றோர்கள் திட்டமிட்டிருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான பல்வேறு விதமான புத்தகங்களும், அதே போன்று என்ஜினியரிங் சம்பந்தமான புத்தகங்கள், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான புத்தகங்கள், பிசினஸ் தொடர்பான பல்வேறு புத்தகங்களும் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று இந்த இடத்தில் பதிப்பகத்தின் மேலாளர் அருண் நம்மோடு இருக்கார், நாம் அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். வாசகர்களுக்கு என்ன விதமான புத்தகங்கள் இந்த 3 நாட்களில் வாங்கிட்டு போகிறாங்க? எந்த மாதிரி புத்தகம் அதிகம் விற்பனை நடந்திருக்கு? அதாவது இங்கே வர்றவங்க வந்து பொதுவாகவே ஒரு 2-3 வருஷமாகவே வரலாறு சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் தான் நிறையா வாங்குறாங்க. குறிப்பாக இந்திய வரலாறு சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் நிறையா வாங்குறாங்க. அப்புறம் இப்போ தற்காலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றின புத்தகங்கள் வந்து அதிகமாக வாங்குறாங்க. இப்போ ஐஎஸ் பற்றின ஒரு புத்தகம் வந்திருக்கு, ராகவன் இருக்கிறார், அதை வந்து நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. ஜெயலலிதா பற்றின ஒரு புத்தகம் வந்திருக்கு, அதையும் நிறைய பேர் வாங்குறாங்க. மதுவிலக்கு பற்றின புத்தகங்கள் வந்திருக்கு. ஸோ கரண்ட் டாப்பிக்கில் இருக்கிற புத்தகம், இது மாதிரி வரலாறோட தொடர்புடைய புத்தகங்களை நிறைய பேர் இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இப்போது இந்த புத்தக காட்சியில் வந்து பண மதிப்பிழப்புக்கு பிறகு வந்து ரூபாய் நோட்டு பிரச்சனை இருக்குது. வாசகர்களுக்கு அதில் என்ன விதமான மாற்று ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறீங்க? அதாவது இங்கே பொதுவாகவே போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. இந்த தடவை அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களோட கிரெடிட் கார்டு பிஓஎஸ், அதாவது டெர்மினல் யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து நிறையா கூடியிருக்கு. ஒன்று, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு 10 வருஷமாகவே தொடர்ந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பொதுவாக எங்களோட ஒட்டுமொத்த சேல்ஸில் ஒரு 30% வந்து கிரெடிட் கார்டு இதில் ஆகும். ஆனால் இந்த தடவை ஒரு 70% கிரெடிட் கார்டு ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவு மக்கள் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்கன்றது ஒன்று தோணுது. நாங்கள் கிரெடிட் கார்டு மட்டும் இல்லாமல் யூபிஐ மூலமாக பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பேடிஎம் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, பல விதங்களில் நம்ம பணம் ட்ரான்ஸ்ஃபர் அத்தனை இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தேங்க்யூ சார். அதாவது வசந்த், கேட்டிருக்கிறோம் வாசகர்களுக்கு விருப்பமான பல்வேறு தலைப்பிலான புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் கலை நிகழ்வுகள், சொற்பொழிவுகள், மாணவர்களுக்கான ஓவிய போட்டிகள் என பல நிகழ்வுகளை நடத்துவதற்கு இந்த புத்தக காட்சியில் ஏற்பாடுகளை செய்திருக்காங்க. வசந்த். ராஜ்குமார், இன்று விடுமுறை நாள், இன்று மாலை இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புத்தக பிரியர்கள் மற்றும் பதிப்பாளர்களின் மனநிலையை தெரியப்படுத்தியமைக்கு நன்றி ராஜ்குமார்.